நம்ம இப்போது நாடோடித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். ஒரு இடத்துல நிலையாவே இருக்கிறது கிடையாது. வேலை விஷயமாகவும், வேலை சம்மந்தமாகவும், படிப்பு சம்மந்தமாகவும், பொழப்புக்காகவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். படிக்கிறதும் பொழப்பு தானே. படித்து முடித்து நாளைக்கு பொழப்ப தானே பார்க்க போகிறோம். படிக்கிறதுக்காக நீ இன்னொரு ஊருக்கு போகிற. திருநெல்வேலியில் இருக்கிற நீ படிக்கிறதுக்காக என்ன பண்ணுற? நீ பொழைக்கிறதுக்காக சென்னைக்கு போகிற அப்படின்னா பொழைக்கிறதுக்காக தான் போகிற. படிக்கிறதுக்காக நீ சென்னைக்கு போகிற அப்படின்னா அதோட அர்த்தம் என்னது? திருநெல்வேலியில் பிறந்து வளர்ந்த நீ இப்போ மேல் படிப்பு படிக்கிறக்காக சென்னைக்கு போகிறேன்னா அதுவும் பொழப்பு தான். இந்த படிப்பை படிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு தான் போகிற. வேலைக்காக தானே நீ படிக்கிற. அப்போ படிப்பும் ஒரு பொழப்பு தான், தொழில். அது மாதிரி மனுஷங்க நிலையாக வாழலை. அப்போ பிழைக்கிறதுக்காக அவங்க ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம், கிரகம் விட்டு கிரகம் அப்படின்னு போகிறதுக்கு மனுஷங்க இப்போ தயாராக இருக்காங்க. அந்த அளவுக்கு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மனுஷங்களை சகிச்சுக்கிற பண்பு கிடையாது. ஒரு மனுஷங்கிட்ட ஏதாவது சின்ன குற்றம் இருந்தாலே அவங்கள விட்டு பிரிஞ்சிடுறாங்க. சின்னதாக ஒரு குற்றம் இருந்தாலே போதும், சின்னதாக ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டாலே போதும், அதை பெரிதாக பார்த்து பிரிவதற்கான காரணமாக அதை கருதுகிறார்கள். உங்கள்கிட்ட இந்த மாதிரி குறை இருக்குது, அதனால் உங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிக்கல, அதனால் நான் உங்களை பேச எனக்கு பிடிக்கல அப்படின்னு சின்னதாக ஒரு குறை இருந்துடக்கூடாது. ஏன்னா இவனுக்கு நிலையாக இப்போது நீ இல்லைன்னா இன்னொருத்தர் எனக்கு. இவன் பல இடங்களுக்கும் போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஆண்களும் சரி பெண்களும் சரி வேலை சம்மந்தமாக, படிப்பு சம்மந்தமாக பல இடங்களுக்கு உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம், யாரை வேணாலும் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன நினப்பு வந்துடும்னா, யாரு கூடயும் நம்ம யாரையும் சகிச்சுக்கிட்டு வாழணுங்கிற அவசியம் கிடையாது, கட்டாயம் ஒன்றும் கிடையாது. நீ என்கிட்ட ஒழுங்காக இல்லைன்னா நான் இன்னொருத்தர்கிட்ட போயிடுவேன். உங்ககிட்ட எனக்கு ஒரு குறை தெரிஞ்சதுன்னா, உங்கள்கிட்ட எனக்கு ஒரு குற்றம் தெரிஞ்சுன்னா நான் இன்னொருத்தரை போய் பார்த்துட்டு போயிடுவேன். நிரந்தரமாக நான் ஒருத்தரை சகிச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் தினமும் 1000 பேர்த்த, கோடிக்கணக்கான பேர்த்த நான் பார்ப்பேன், அல்லது தினமும் 4 லட்சம் ஆயிரக்கணக்கான பேர்த்த நான் பார்ப்பேன். நீ இல்லைன்னா எனக்கு இன்னொருத்தர். உன்னையே நான் சகிச்சுக்கணும். உன்னுடைய தவறுகளையே நான் மன்னிக்க வேண்டும். தவறுகளை மன்னிக்கிற பழக்கம் இன்றைக்கி இல்லை. உறவுமுறைகளை நம்ம சகித்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னா தவறுகளை மன்னிக்கணும், அவங்க செய்கிற தவறுகளை மன்னிக்கணும். இன்றைக்கி நம்ம அப்போ நிலையாக ஒரு இடத்துல வசித்தாதான், நீ நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும். அந்த காலத்தில் இப்போ கிராமத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல வசிப்பாங்க. அந்த இடத்துல தான் விவசாயம் பார்ப்பாங்க, அந்த இடத்துல தான் குடும்பம் நடத்துவாங்க. வெளியூருக்கெல்லாம் போக மாட்டாங்க, படிக்கிறதுக்கு அதெல்லாம் போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க செய்கிற தவறுகள் எல்லாத்தையுமே ஏற்றுப்பாங்க, சகிச்சுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 வருது, 40க்கு அப்புறம் வருது. அவங்க வெளியூருக்கு படிப்புக்காகவோ பிழைக்கிறதுக்காகவோ எங்கேயுமே போக போகிறதில்ல. அவங்க ஊர்லேயே அவங்களுக்கான வேலை வாய்ப்பு அவங்க ஊர்லேயே இருக்குது. 8 வயசு நிரம்பிய ஒருத்தருக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்கப்படுகிறது, தயாராக இருக்கும். நீ பிறந்து 8 வயசு ஆச்சா, நீ அந்த ஊர் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் ஒரு 2 இருக்கிற நிலத்தில் ஒரு 2 ஏக்கர் நீ வாங்கிக்கலாம். உன் வீட்டுக்கு பின்னாடியே, உன் கூட்டு குடும்பத்தோட பின்னாடியே கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும், ஒரு ஊரில் 300 கூட்டு குடும்பம் இருக்கும். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துலேயும் 32 ஏக்கர் நிலம் முன்னதாகவே கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு கூட்டு குடும்பத்தில் அதிகபட்ச மக்களின் எண்ணிக்கை 16 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு மேலே கூடவே கூடாது. அப்படி இருக்கும்போது 16 பேருக்கும் சேர்த்து மொத்தம் 32 ஏக்கர் விளைநிலம் ஒரு கூட்டு குடும்பத்தின் பின்னாடி கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக எங்கேயும் போகணுங்கிற அவசியம் இல்லை. அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது. அதனால் படிக்கிறதுக்காக ஊரை விட்டு போகணுங்கிற அவசியமும் கிடையாது, பொழப்புக்காக அவங்க ஊரை விட்டு போகணுங்கிற அவசியமும் கிடையாது. 300 கூட்டு குடும்பத்தினருக்கும் தலா 32 ஏக்கர் விளைநிலம் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் பின்னாடி கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ அதனால் பிழைக்கிறதுக்காகவோ அங்கே வியாபாரங்கிறது கிடையாது, பணம்ங்கிற நடைமுறை கிடையாது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். அதனால் அங்கே உள்ள மக்கள் நிலையாக ஒரு இடத்துல வசிப்பாங்க. ஊர் விட்டு ஊர் பிழைக்கிறதுக்காக, நாடு விட்டு நாடு அவங்க போய்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரே ஊரில் தான் இருக்க போகிறாங்க, குடும்பமாக, கூட்டு குடும்பமாக, ஒற்றுமையாக. இப்போ நாடு விட்டு நாடுலாம் போனால், ஊர் விட்டு ஊர் போனால் என்ன ஆகிடும் அப்படின்னா, அவங்க குடும்பத்தை இழப்பாங்க, ஒரு உறவினர்கள், நண்பர்களை இழப்பாங்க. ஊர் விட்டு ஊர் போயிட்டே இருந்தால் அதில் என்ன இருக்குது மகிழ்ச்சி? அப்போ ஒன்றுமே இல்லைல்ல. அது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை கூட. நீங்கள் ஊர் விட்டு ஊர் போகிறீங்க, நீங்கள் போக போகிற அந்த புது ஊரில் அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது. அப்போது அதே நீங்கள் ஒரே ஊரில் நிலையாக வசிக்கும்போது அந்த ஊரில் என்னென்ன பிரச்சனை வரும், மழை வந்தால் எங்கே தண்ணி தேங்கும், எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும், அந்த ஊரில் உள்ள மனுஷங்க எல்லாருமே உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் பயம் இல்லாமல் இருக்கலாம். அதுவே நீங்கள் ஒரு நாடோடியாக வாழ்கிறீங்கன்னா, ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போனால் அங்கே மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அங்கே உணவு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, அங்கே எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும்னு சொல்ல முடியாது. இப்படி நிறைய ஒன்றுமே தெரியாது. அப்படி அதனால் ஒரு நிலையாக ஒரு இடத்துல வசிக்கும்போது நம்ம எளிதாக வாழலாமே தவிர, ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு போகும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழணும்.
கஷ்டப்பட்டு தான் வாழ முடியும். அதனால் வந்து எளிதாக வாழணுன்னா நிலையா ஒரு இடத்துல வசிக்கணும். அந்த இடத்த பற்றி நீங்கள் ரொம்ப நாள் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட பழகுறது ஈஸியாக, தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிறது ஈஸியாக. உங்கள் நண்பரை உங்களுக்கு 10 வயசு சின்ன வயசுலேருந்தே தெரியும் அப்படின்னா அவர்கிட்ட பேசுகிறது ஈஸி. அவர் என்ன எதுக்காக கோவப்படுவார், என்ன பிடிக்கும் அவருக்கு, எது பிடிக்காது, அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அவங்க அப்பா யார் அம்மா யார் எல்லாமே தெரியும். பிள்ளைகள் யார், பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்க, அவங்க மனைவி எப்படிப்பட்டவங்க, எல்லா விஷயமும் நீங்கள் ஒரு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பழகுற ஒருத்தரை பற்றி உங்களுக்கு முழு டீட்டெயிலும் தெரியும். அவர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும், அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன இப்படி எல்லா விஷயமே தெரியும் போது அவர்கிட்ட பழகுறது உங்களுக்கு ஈஸி. அதுவே நீங்கள் புதுசு அப்போ நிலையாக ஒரு இடத்துல வாழும்போது தான் உங்களுக்கு ஒரு நண்பர் வந்து சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் அவர் வந்து அதாவது சின்ன வயசுலேருந்து இவர் எனக்கு நண்பர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும். நீங்கள் வந்து பிறந்தது ஒரு இடம், அப்புறம் படிக்கிறக்கா ஒரு ஊருக்கு போகிறீங்க, அப்புறம் காலேஜ் படிக்கிறக்கா இன்னொரு ஊருக்கு போகிறீங்க, அப்புறம் வேலை செய்கிறக்கா இன்னொரு ஊருக்கு போகிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு இவரை தெரியும் அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்பு கிடையாது. அப்போது வந்து மனுஷங்க வந்து இப்போ எப்போ பார்த்தாலும் நீங்கள் புது புது ஆட்களை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் சின்ன வயசில் நான் பார்த்த ஆட்களை இப்போ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சின்ன வயசில் அப்போ வந்து சின்ன வயசில் நம்ம நிறைய பேர் நமக்கு தெரியும். ஒரு ஊரவே காலி பண்ணிட்டு வராங்க அப்படின்னா சின்ன வயசில் ஊரில் படிச்சுட்ருக்காங்க, அப்புறம் மேல் படிப்புக்காக சென்னைக்கு வராங்க அப்படின்னா ஒரு ஊரையே காலி பண்ணிட்டு வராங்க. ஊரில் அவங்களுக்கு அத்தனை பேரை தெரியும். ஊரில் அவங்களுக்கு 40 50 பேர்த்த தெரியும். அந்த ஊரை பற்றி நல்லா தெரியும். அந்த ஊரில் எப்போ மழை பெய்யும், எங்கே குளம் இருக்குது, எங்கே தண்ணி நிரம்பும், அது யாரோடைய விவசாய நிலம், இது யாரோடைய விவசாய நிலம், அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது, இவங்க குடும்பத்தில் எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு தான் என்ன பண்ணுறோம், அது எல்லாத்தையும் விட்டுட்டு புது சூழ்நிலைக்கு நம்ம போகிறோம், புது உலகத்துக்கே நம்ம போகிறோம். வேற்று கிரகத்துக்கு போகிற மாதிரி புது ஊருக்கு நம்ம போகிறோம். அப்புறம் புது ஊருக்கு போய் அந்த ஊரை போய் கற்றுக்கணும். அந்த ஊர் எப்படிப்பட்டது, அங்கே யார் எப்படி பழகுவாங்க, அது ரொம்ப கஷ்டம். அப்போது நிலையாக ஒரு இடத்துல வசிக்கும்போது அங்கே உள்ள இடம் நமக்கு தெரியும், அங்கே உள்ள மனுஷங்க, அங்கே உள்ள பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்கூட்டியே தயாராகி அங்கே வாழ்வது எளிது. அதுவே நீங்கள் வந்து நிலையாக ஒரு இடத்துல வசிக்காமல் நாடோடித்தனமாக வாழணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நாடோடித்தனமாக வாழணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு புது ஊர் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த ஊரில் என்ன பிரச்சனை, அங்கே யார் என்ன பண்ணுவாங்களோ, அங்கே என்ன உணவு, அந்த உணவு நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எந்த நிலத்தில் சின்ன வயசில் பிறந்தோமோ அந்த நிலத்தில் விளைகிற காய்கறி தான் நம்ம உடம்புக்கு, அந்த நிலத்தில் வீசுகிற காற்று தான் நம்ம உடம்புக்கு பிறந்தோம், அந்த நிலத்தில் உள்ள அந்த தண்ணீர் தான் நம்ம உடம்புக்கு சொந்தமானது, அந்த நிலத்தில் உற்பத்தி ஆகிற காய்கறி தான் நமது உடம்புக்கு சொந்தமானது. அதனால் வந்து நிலையாக ஒரு இடத்துல வசிக்கும்போது நமது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதுவே வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கை எளிதாகவும் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நமக்கு அந்த ஊரை தெரியும், வாழ்க்கை எளிதாக இருக்கும், முழுமையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவே நாடோடித்தனமாக வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து வாழ்க்கை கடினமாக இருக்கும். புது புது இடங்களை போய் தெரிஞ்சிக்க முடியாது, புது புது மனுஷங்கிட்ட போய் பழக முடியாது. பழகிறதுக்குள்ளே திடீர்னாலும் இன்னொரு ஊருக்கு போக ஆரம்பிச்சிடும். வேலை விஷயமாவோ பொழப்பு தேடி வேற ஒரு ஊருக்கு போவோம். நமக்கே போர் அடிச்சிடும். அடடா என்னடா இது, மனுஷங்கிட்டே பேசணுங்கிற ஆர்வமே வராது. ஏன்னா நம்ம அவங்கள விட்டு பிரியணுமே. பழகிட்டா பிரியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக முன்கூட்டியே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நகரங்களில் வாழ்கிற மக்கள் யார்கிட்டையுமே பழக மாட்டாங்க. யார்கிட்டையுமே புதுசு ஆள்கிட்ட பழக மாட்டாங்க. சின்ன வயசில் கிராமத்தில் இருக்கும்போது அங்கே உள்ள மக்களோடு பழகி இருப்பார்கள். அத்தோடு பிழைக்கிறதுக்காக நகரத்துக்கு போயிருப்பாங்க. நகரத்துக்கு போனோன்னா அங்கே உள்ளவங்ககிட்ட பெருசாக பழக மாட்டாங்க. ஏன்னா பிரிகிறது ரொம்ப கஷ்டம். பழகிட்டோம் அப்படின்னா பிரிகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, முன்கூட்டியே பழகாமல் பார்த்துக்கிறாங்க. யாருக்கிட்டையும் பழகாமல் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கை என்பது நாடோடித்தனமான வாழ்க்கை. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க, மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் மனுஷங்கிட்ட பழகிறத விட பழகாமலே இருக்கலாம், பிரிகிறது கஷ்டம். அப்படிங்கிற பழகிட்டு பிரிகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் யார்கிட்டையும் பழகாமலே இருக்கலாம். சின்ன வயசில் நம்ம பழகிருப்போம், ஊரில் உள்ளவங்க அவங்க அது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் இருக்கும்போது அவங்க பழகிருப்பாங்க. பார்த்திங்களா, அந்த ஊரில் இருக்கவங்க 30 40 50 பேர்த்து அவங்களுக்கு தெரியும். அதுதான் சின்ன வயசு பழக்கம். அதுக்கப்புறம் அது பிழைக்கிறக்காக வெளியூருக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க எங்கேயுமே வந்து யார்கிட்டையுமே பழகணுங்கிற அந்த ஆசையே வராது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள், கனவுகள், கற்பனைகள், ஆசைகள் எல்லாமே அவங்களுடைய சொந்த நிலத்தில் வேறு விடப்பட்டிருக்கும். சொந்த நிலத்தில் சுற்றி கொண்டு இருக்கும். அவருடைய எண்ணங்கள், ஆசைகள், கற்பனைகள், கனவுகள் எல்லாமே எங்கே இருக்கும்? ஸோ அவருடைய பிறந்து வளர்ந்த அந்த நிலத்தில், அந்த ஊரில், அந்த கிராமத்தில் சுற்றி கொண்டிருக்கும் ஆசைகள் எல்லாமே.
புதிதாக பிழைக்க போகிற இடத்தெல்லாம் சொந்தமாக யாருமே நினைக்க முடியாது. அதனால் மக்கள் வந்து இப்போ பழகுறக்கே பயப்படுறாங்க யாருக்கிட்டையும். ஏன்னா இன்றைக்கி பிரிவு வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு இடத்துக்கு போய் ஒரு மாற்றல், இப்போ அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு இடத்துக்கு போய் வேலைக்கு போகிறாங்க. அப்புறம் அங்கேருந்து அங்கே ஒரு 4 வருஷம் வேலை பார்க்குறாங்க. அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு ஊருக்கு போகிறாங்க. இப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, மனுஷங்கிட்ட பழகுறதுக்கு ஒரு அளவுக்குள்ளே பழகிக்கிறாங்க. ஏன்னா டீப்பாக பழகிட்டால் பிரிய முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. ஆனால் ஒரு இடத்துல வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் தான் ஆகணும். அப்படிங்கும்போது மனுஷங்கிட்ட ஆழமாக பழகாமல் பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம். நாடோடித்தனமாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். பிரிய வேண்டி இருக்கும் ஒட்டுமொத்தமாக. இப்போ வந்து சின்ன வயசில் ஊரில் இருந்து நம்ம படிக்கிறோம். அப்புறம் மேல் படிப்புக்காக சென்னைக்கு வரும்போது அந்த ஊரை விட்டே நம்ம பிரியிறோம்ல, எவ்வளோ கஷ்டம். அந்த ஊரில் உள்ளவங்க 40-50 பேர்த்தை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. எவ்வளோ கஷ்டம். பொழப்புக்காக வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அப்போ சொந்த நாட்டையே பிரிஞ்சு போகிறாங்க. அந்நிய நாட்டில் போய் அந்நியர்களாக, அகதிகளாக வாழ்கிறார்கள், அனாதைகளாக வாழ்கிறார்கள், மரியாதை இல்லாமல் வாழ்கிறார்கள், அடிமைகளாக வாழ்கிறார்கள். அதுதான் நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணுங்கிற. நாடோடித்தனமாக வாழ்ந்தால் இப்படி தான். மரியாதை இருக்காது, பாசம் இருக்காது, ஒரு பிடிப்பு இருக்காது, வாழ்க்கையை வெறுத்துரும். அதுக்காக தான் நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணுங்கிறது. அதனால தான் வந்து ஊர் விட்டு ஊர் அந்த மாதிரி வாழ்க்கையில் மோகம் வச்சிக்கக்கூடாது. எளிதான வாழ்க்கை என்பது நிலையாக ஒரு இடத்துல வசிப்பது தான் எளிதான வாழ்க்கை. நாடோடித்தனமான வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அது வந்து ரொம்ப கடினமானது. அது வாழ்க்கையே கிடையாது. அதில் வாழ்க்கையே இல்லை, அதில் இன்பமே இல்லை, அதில் வெறும் துன்பம்தான் இருக்குது. அது வெறும் நரகம்தான். நரகத்துக்கு போகணுன்னா நாடோடித்தனமாக வாழணும். சொர்க்கத்தில் வாழ வேண்டுமென்றால் நிலையாக ஒரு இடத்தில் வசிக்க வேண்டும். நிலையாக ஒரு இடத்தில் வாழ்வது தான் வாழ்வதற்கு எளிதாக இருக்கும், வாழ்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிலையாக ஒரு இடத்துல வசித்தாக்கா வாழ்வதற்கு ஈஸியாக இருக்கும். அதுவே வந்து ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, நாடோடித்தனமாக வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்கிறதுக்கே கஷ்டம், ரொம்ப சிரமமாக இருக்கும். என்னடா ரொம்ப சோர்ந்துருவீங்க, ஒரு அனாதை மாதிரி உணர்வீங்க. ஊர் விட்டு ஊர் யார்கிட்டையும் பேசவோ பழகவோ பிடிக்காது உங்களுக்கு. அதனால் எப்போவுமே வந்து நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும். அதுதான் எளிதாக வாழ்வதற்கு எளிதாக இருக்குமே தவிர ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு எல்லாம் போயிட்டே இருந்தீங்கன்னா கிரகம் விட்டு கிரகம். அந்த நாடோடித்தனமான சிந்தனை தான் இன்றைக்கி கிரகத்துக்கு போகிறாங்க பாருங்கள். வேற்று கிரகத்தில் போய் நிலத்தெல்லாம் ஃப்ளாட்டு போட்டாங்க. இன்றைக்கி நமக்கு அது வேடிக்கையாக தெரியும். ஒரு காலத்தில் வந்து நிலவில் வாழ முடியும், ஒரு சுற்றுலா போயிட்டு வரலாம், நிலவில் காற்று இல்லாமல் இருக்கலாம் சுவாசிப்பதற்கு. அதுக்கு நீங்கள் சிலிண்டரை போட்டுக்கிட்டு ஒரு 2 நாள் நைட்டு அங்கே தங்கிட்டு வந்துடலாம். 2 நாள் வந்து நிலாவில் தங்கிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா நீங்கள் நிலாவுக்கு போயிட்டு வந்துடலாம். அதுக்கான வழிகளை ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. அதுக்கான வழிகளை இனிமேல் வர காலங்களில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 நாள் டூரு, நிலாவுக்கு டூரு, வாங்க போகலாம், இவ்வளோ 10 கோடி கொடுத்தா நிலாவுக்கு போயிட்டு வந்துடலாம், 2 நாள் நீங்கள் அங்கே தங்கலாம். உங்களுக்கான பயிற்சி முன்கூட்டியே நிலவில் எப்படி வாழ வேண்டும் என்கிற பயிற்சி நீங்கள் இங்கே விண்வெளி மையத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன சாப்பிட்ணும், அங்கே என்ன பண்ணணும், எப்படி படுத்துக்கணும், எப்படி நடந்துக்கணும், எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீடெல்லாம் இருக்குது. வீட்டில் வந்து நீங்கள் அங்கே வீட்டில் எப்படி தூங்கணும், எப்படி உங்களுக்கு எமர்ஜென்சி எல்லாமே உங்களுக்கு அங்கே இருக்குது. ஒரு நிலவில் எப்படி வாழ வேண்டும் அந்த மாதிரி. அடுத்து ஏதாவது அப்படி செவ்வாய் போகலாம், அடுத்து செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கான இது அப்படி பார்த்தா கடைசியில் பார்த்தா இந்த பிரபஞ்சத்தில் எங்கேயாவது பூமி மாதிரி எங்கேயாவது நிறைய கண்டிப்பாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் பூமி மாதிரி ஏகப்பட்ட கோள்கள் இருக்கும், கோடிக்கணக்கான கோள்கள் இந்த பிரபஞ்சத்தில் பூமியை போல் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஆனால் இந்த பூமி அந்த சூரிய குடும்பத்தில் இருக்குமான்னு சொல்ல முடியாது. நமது சூரிய குடும்பத்தில் பூமியை போல் இன்னொரு கிரகம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் பூமியை போல் கோடிக்கணக்கான கிரகங்கள், பல கோடிக்கணக்கான கிரகங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் பூமியை போல தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதுலேயும் வேறுபாடுகள் இருக்கும், அதுலேயும் புதுமை இருக்கும். அப்படி அச்சலாக பூமியை போலவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. வேறு மாதிரியான ஒரு கிரகங்கள் கூட கண்டிப்பாக இருக்கும். வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உள்ள கிரகங்கள் கூட இருக்கலாம், அது நம்ம சொல்ல முடியாது. இதே மாதிரி கூட இருக்கலாம், பூமியை போலவும் இருக்கலாம், பூமியை போலவே கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்கலாம். அது வந்து அதை ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரபஞ்சத்தில் எங்கேயோ இங்கே இருக்கும். சூரிய குடும்பத்திலேருந்து விலகி அது ரொம்ப தூரம், அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரில. அதுக்கான அவகாசம் இல்லை. 2040 வரைக்கும் தான் இவங்களுடைய ஆராய்ச்சியெல்லாம். அதுக்கப்புறம் எந்த ஆராய்ச்சியும் பண்ண முடியாது.
அதுக்கப்புறம் எல்லாராச்சும் மூட்டை கட்டி எல்லோரும் விவசாய நிலத்தை நோக்கி ஓட வேண்டியதான். இப்போவே நான் இந்த உண்மையை சொல்லிட்டேன்ல, இப்போவே இது ஒரு பெரிய கருத்தாக பரவும், ஒரு பிரச்சாரமாக பரவும். இந்த கருத்து உள்ளே போடும்போதே என்ன ஆகுன்னா, இந்த அப்போது எதிர்காலத்தை பற்றின விவாதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிறது உண்மைங்கிறதுனால என்னுடைய கருத்து தான் இங்கே ஜெயிக்கும். நான் சொல்கிற கருத்து தான் இங்கே நான் இப்போ சொல்கிற கருத்து இல்லை, இது விதை. இந்த விதை முளை விட்டு மரமாக வளர்ந்து கிளைகள் பரப்பும்போது அந்த கிளைகளில் எனது கருத்துக்களுக்கு ஆதரவாக கூறுகிற, ஆதரவு தெரிவிக்கிற மனுஷங்கள்லாம் பறவைகளாக அமர்ந்து அந்த மரத்தில் அமர்வார்கள். அந்த மரத்தில் காய்க்கிற காய்கள் பழங்களை பறித்து உண்ணுவார்கள். அதன் விதைகளை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இன்னும் பல இடங்களுக்கு பரப்புவார்கள், உலகம் முழுவதும் பரப்புவாங்க. ஆனால் விதை நான் போட்டது. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த விண்வெளி ஆராய்ச்சி இதெல்லாம் இதோட முன்னேற்றம்லாம் ரொம்ப பாதிக்கும். என்னுடைய கருத்துங்க நான் இங்கே முன்வைக்கப்படும் பொழுது புதிய சிந்தனை, புதிய எண்ணங்கள், புதிய கற்பனைகள், புதிய அறிவு, புதிய தேடல் இது இப்போ மனித வாழ்க்கையோடு சேர்க்கப்படும் பொழுது அப்போ என்னுடைய கருத்துக்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் போது இந்த விஞ்ஞான ஆராய்ச்சி இதன் வேகம் தடைபடும். இதோட வேகம் தடைபடும். ஏன்னா நான் சொல்கிறது உண்மை இல்லை, நான் சொல்கிறது வெறும் புரளியாவோ பொய்யாவோ இருந்துன்னா இதெல்லாம் பொய்யா இருந்தால் கண்டிப்பாக தோற்றுரும். பொய்க்கு என்றைக்குமே சப்போர்ட். ஆனால் நான் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறதுனால அந்த உண்மைக்கு எவ்வளோ வலிமை இனிமேல் வரப்போகுது. இந்த உலகத்தின் வேகத்தையே மனுஷங்க ரொம்ப பயங்கர ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு கிடக்குறானு, ரொம்ப வேகமாக ஏதோ பெரிய புதிய உலகத்தை பார்க்க போகிறது ரொம்ப துடிச்சிட்ருக்கேன். எல்லா துடிப்பையும் அடக்குதா இல்லையா பாருங்கள். நான் பேசுகிறது ஏதோ சும்மா கிடையாது, ரொம்ப முக்கியமான வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் என் ஃபேஸை காட்டி கூட நான் வீடியோ போடல. ஏன்னா நான் தினமும் 3 மணி நேரம் நான் பேசுவேன். 3 மணி நேரமும் என் முகம் அந்தளவுக்கு இப்போ எனக்கு ரொம்ப அழகானவங்களாம் கிடையாது. நான் சுமாரான ஒரு தோற்றம் உடையது தான், சுமாரான்னு கூட சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நான் அதுதான் எனக்கு ஒரு முகத்தை காட்டுறதுல தயக்கம் அது ஒரு இருக்குது. ரொம்ப கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் எந்த கோணத்தில் நான் ஒரு வீடியோ எடுத்தால் கூட என் முகம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுமாராக என் மூஞ்சை காட்டுறதுக்கு நான் ஆசைப்படுவேன். அதனால் அந்த மாதிரி இது எதுக்கு வேறு நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன்னு தெரியலையா. அதாவது என்னுடைய வீடியோ எளிமையாக இருந்தாலும் இது பயங்கர பவர்ஃபுல். இந்த உலகத்திலே ரொம்ப சிறப்பான வீடியோ எதுன்னா, ரொம்ப சிறப்பான கருத்துக்கள் உள்ள புத்தகங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற புத்தகங்கள் எல்லாத்தையும் விட சிறந்த செய்திகளும் கருத்துக்களும் உள்ள ஒரே விஷயம் எது அப்படின்னா என்னுடைய வீடியோக்கள் தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன்னா ரொம்ப ஆற்றல் மிகுந்த கருத்துக்கள், ஆற்றல் மிகுந்த செய்தி, இந்த உலகத்தையே மாற்றப்போகிற ஒரு கருத்துக்கள் தான் என்னுடைய வீடியோவில் இருக்குது. இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய கருத்துக்கள், அதன் திசையை மாற்றக்கூடிய கருத்துக்கள், உலகத்தையே புரட்டி இந்த உலகத்தை, அதாவது நான் சொல்கிற கருத்து இங்கே இருக்கிற விஞ்ஞானி, அறிவியல் ஆராய்ச்சி, மருத்துவர்கள், இவங்க அரசியல்வாதி, இவங்க எல்லாருடைய வேலையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகுது. என்னுடைய கருத்து இனிமேல் யாரும் நீ விஞ்ஞானி ஆகணும், 2040 வரப்போகிற மாற்றம் நான் என்னன்னு சொல்லியாச்சு. அப்போ இனிமேல் மக்கள் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற உலகத்தில் யாரெல்லாம் இருக்காங்க, இந்த உலகத்தில் மனுஷங்களில் விஞ்ஞானி இருக்காங்க, ஆராய்ச்சியாளர் இருக்காங்க, அந்த ஆராய்ச்சியாளர், அரசியல்வாதி, பெரிய அதிபர், கோடீஸ்வரன், இப்படி எல்லாருமே இருக்காங்க. அப்படி தானே, பெரிய படிப்பு படித்தவங்க, பெரிய துறையில் பெரிய வல்லுநர்கள் எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாருமே இனிமேல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எனது செய்தி சொல்கிறது, நான் சொல்லுகிற கருத்து சொல்லுது. இவங்க எல்லாருமே 2040 அப்புறம் என்ன பண்ணணும், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் 800 கோடி பேரும் 2040 ஒரு 1000 கோடி வந்துடும். அப்புறம் 1000 கோடி பேரும் 2040 அப்புறம் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிற ஒரு ஆள்னு சொல்லக்கூடாது, அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆள், அந்த செய்தியை சொல்லக்கூடிய ஒரு ஆள். 2040 அப்புறம் நீங்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த செய்தியை அந்த செய்தி எனக்கு தான் தெரியும், அந்த உண்மை எனக்கு தெரியும். அந்த உண்மையை நான் சொல்கிறேன். நான் கூறிய அந்த உண்மை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றப்போகிறது. அப்போ நான் சொல்கிற செய்தி தானே ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப ஆற்றல் மிகுந்தது. என்னுடைய செய்தி தானே, என்னுடைய கருத்துக்கள் தானே. என்னுடைய கருத்துக்கள் எங்கே இருக்குது, இந்த வீடியோவில் தானே இருக்குது. இந்த வீடியோவில் இருக்கிற கருத்துக்கள் என்பது அப்போ உண்மையிலே இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு விஷயத்தை விட வலிமையானதாகத்தானே இருக்க முடியும், ஆற்றல் மிகுந்ததாகத்தானே இருக்க முடியும். இதுக்கு ஈடு இணையாக எதுவுமே இருக்க முடியாது என்பது தானே உண்மை.